மற்றவங்க மேலே இரக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக அன்பு காட்டி காட்டி மற்றவங்களும் தான் மேலே அன்பு காட்டுவாங்கன்னு நினச்சி ஏமாந்து போகிறதுக்குன்னே அளவெடுத்து வச்சுருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி அன்புகளை சொல்லலாங்க. எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்க, எதிரியாக இருந்தாலுமே ஓடி வந்து உதவின்னு கேட்டால் அவங்களுக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தனக்கே இல்லைனாலுமே ஓடி வந்து உதவி கேட்குறாங்களேங்கிறதுக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்கம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. இந்த குணத்தை உங்களுக்கு ராசி அதிபதியான சனி பகவான் தான் தருவார்னு சொல்லலாம். இதனாலேயே தான் நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஏமாந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லலாங்க. உதவி செய்கிறது நல்லது தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். உறவுகள் எல்லாமே வேணும்னு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு தான் உறவு வகையில் எப்போதும் ஏமாற்றம்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பழிச்சல் தான் உங்கள் மேலே அதிகமாக ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம். உங்ககிட்ட உதவி பெறக்கூடியவங்க எல்லாருமே நீ என்ன செஞ்சேன்னு மறுபடியும் உங்களை கேட்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சில நேரம் வருத்தப்பட்டுட்டு பின்னாடி உங்கள் வேலையினோ அதை பார்க்க போயிருவீங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமையக்கூட யோகம் உண்டுங்க. ஆனால் இந்த எதிர்மறை சிந்தனை நிற்கனால போதும், இந்த பய உணர்வு நிற்கனால போதும், நடக்கிறது நல்லதுக்கே தான் நடக்குன்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் தேட ஆரம்பித்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்க, நிறைய ரகசியங்கள் புலப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இறை நம்பிக்கை உடையவங்க நீங்கள் தான். ஆன்மீக நாட்டு அதிகமாக இருக்கும். நிறைய வருஷம் இல்லாமல் உயிர் வாழுங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லை. வந்த வேலையை செஞ்சோமா, கடமையை வெற்றிகரமாக முடிஞ்சோமா, கிளம்பணுமா, இதுதான் உங்கள் மனோபலமும் இருக்குன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலமாவது உங்களுக்கு சிறப்பாக அமையுமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலங்கள் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே எவ்வளோதான் கடின உழைப்பு கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பணம் விரைங்கிறது ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே நிறைய வாய்ப்புகள் கைகூட முடியாமல் போயிருக்குன்னு சொல்லலாம். என்னதான் நேர்மை இருந்தாலுமே ஒரு நல்ல பேர் உங்களால் ஏற்படுத்தியிருக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. சுறுசுறுப்பாக இருந்திருப்பீங்க, நிறைய நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் கை நழுவி போயிருக்கக்கூடிய நேரமாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்கக்கூடிய காலகட்டங்க. இந்த நிலையில் பொறுத்த வரைக்குமே சனி பகவான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்குது. எல்லா கஷ்டமும் தீரும், ஆனால் உடனடியாக தீராதுன்னு சொல்லலாம். மெல்ல மெல்ல தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்திருப்பீங்க. இனி பொறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொறுமை இழந்திருக்கக்கூடிய நேரமாக தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இனியும் கொஞ்சம் தான் மனசில் தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க. நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்கள் முயற்சி கைக்கூடி வரும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எடுக்கிற முயற்சிகளை வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் மனசாகவும் ஏதாவது ஒரு வகையில் மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்களை பேசுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் வருத்தப்பட செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட இந்த நேரம் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே வம்பு வர வாய்ப்பு இருக்கிறதால பேச்சுவார்த்தையில் கனிவாக இருந்துக்கங்க. மற்றபடி குடும்ப நிலையில் எந்த பாதிப்புமே இல்லை. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல்நிலையில் கவனம் செலுத்த பாருங்கள். சின்ன சின்ன உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது, உடலை நேரேற்றம் வச்சுருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே இந்த நேரம் உடல்நிலையில் எந்த பாதிப்புமே இல்லைங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு தான் இந்த நேரம் கொஞ்சம் இருக்குங்க. இந்த காரமான உணவு சாப்பிட்றது இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள். வெளியிடங்களில் உணவு சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கோங்க. வெளியூர் பயணம் செய்கிறீங்கன்னா பணம், உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பத்திரமா பார்த்துக்கணும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி சிறப்பான பலனை தான் அள்ளித்தர இருக்குது. எந்த வித கவலையும் தேவையில்லை. நிறைய வாய்ப்பு வரும், வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பை இந்த சோம்பேறித்தனத்தால் நழுவ விட்டுறாதீங்க. இந்த நேரம் முயற்சி கொடுக்கறது மூலமாக தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். வியாபாரத்தில் இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பத்திரப்பதிவு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த நேரம் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை முட்டுக்கட்டையாக இருந்த பல விஷயங்கள் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் நிறைய வாய்ப்புகளை பெற போகிறீங்க. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க, கருத்துக்களை திணிக்காதீங்க. உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதுதான் இந்த நேரம் பிரச்சனையே. அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் மற்றவங்க களவாட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் விரயத்தை ஏற்படுத்திடுவாங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எதுலேயுமே ஒதுங்கிக்கிறது நல்லது. இல்லைன்னா கடன் வாங்கி தான் கஷ்டப்படுன்னு சொல்லலாங்க.
இந்த நேரத்தில் வெளியூர் சம்பந்தப்பட்ட செய்தி எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தன ராசியில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ராகு அமர்ந்திருக்கிறதால மகர ராசிக்கு ஆறுதல் என்னன்னா இயற்கை சுபரான குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறது தான். கிட்டத்தட்ட 7 ரச்சனை கணக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சிந்திச்சிருப்பீங்க. இனி நல்ல மாற்றம் தான். பொருளாதார பற்றாக்குறை இல்லை, சுபகாரியங்கள் முன்ன நின்று நடத்துவீங்க. குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் அதுதான் ஒரு அந்நியோன்யத்துக்கு ஒரு ஒற்றுமைக்கு அதிகப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாங்க. செயல் திறமை கூடி வரும். குழப்பமான மனநிலையிலிருந்து சிந்தனையிலிருந்து நல்ல முடிவுக்கு வருவீங்க. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. ராகு குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதால சப்தம ஸ்தானத்தில் பார்க்கப்பட்டு கேது அமர்ந்திருக்கிறதால தேவையில்லாத வம்பு வழக்கு பேச்சில் தான் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாயோட பார்வை குடும்ப ராசியில் விழுறதால அவசரப்பட்டு பேசி அவசரப்படாதீங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவு உண்டு. இந்த நேரத்தில் என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்கலையேங்கிற ஒரு விரத்தி இருக்கலாம். ஆனால் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறக்காமல் கடைபிடிக்கிறது தான். குலதெய்வத்தை மேலே நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் விமர்சனம் உங்கள் மேலே வைப்பாங்க. ஆனால் அதை பற்றி எல்லாமே கவலைப்படாதீங்க. மற்றவங்களுடைய அன்பு, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களை தேடி வரும். சக ஊழியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் எல்லா விதத்திலும் உங்களால் வேலை நல்லபடியாக செய்ய முடியும். வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி இந்த கல், மண், இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல பணவரவு இருக்குது. ஒரு சிலர் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. அதற்கான அஸ்திவாரத்தை இந்த நேரம் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கணவனோட அன்பை பரிபூர்ணமாக பெறதில் இந்த நேரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த நேரம் வீட்டில் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தணும்னு நினைப்பீங்க. அதுவுமே சிறப்பான பலன் கிடைக்கும். குழந்தைங்களோட நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டினீங்கன்னா அவங்க மூலமாகவும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இந்த நேரம் சாதகமான நேரம் தான். எதிரியாக இருந்தவங்க கூட நட்புணர்வோட பழக இந்த நேரம் முயற்சி செய்வாங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பேரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரியாக இந்த நேரத்தில் செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுகிரகம் வேணும்னு நினச்சிங்கன்னா அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகை பூச்சரத்தை தொடர்ந்து நீங்கள் வழிபாட்டுக்களை சமர்ப்பணம் செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்கள் வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாங்க. மனசில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 1000 கவலை இல்லாமல் இல்லை. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் சிரிச்ச முகத்தோடு தான் எல்லார்ட்டையும் பழகிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாற்றம் காத்திருக்குது. காரிய தடங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலுமே அது நீங்கி உறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். பயணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சாதகமான பலன் தான். எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு கூட இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற போல நிச்சயம் உங்கள் ராசி அதிபதியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் மனக்குழப்பம் நீங்கும். தெளிவாக சிந்திச்சு முடிவெடுப்பீங்க. எதுலையுமே ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய நேரங்க. மூலதனத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து கிடைக்கும். பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வருமானமும் சிறப்பாக இருக்குது. எதிர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரம் மறைமுக எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் எதையுமே சரியாக பயன்படுத்திக்கிறது, அன்றாட விஷயங்களை கொஞ்சம் முழு கவனம் செலுத்திட்டு வர்றது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கூட இந்த நேரத்தில் உதவி செய்வாங்க. சொந்த பந்தம் உதவி செய்தோ இல்லையோ இந்த நேரம் அந்நியர்களுக்கு கூட உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பினதை கேட்டு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த துறையை சேர்ந்திருந்த கூடிங்களா இருந்தாலும் இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையிலுமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மனசில் மன தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் சஷ்ட விரதம் இருக்கிறது, முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு சுபிட்சத்தை உண்டாக்கணும்னு சொல்லலாங்க. குழம்பிருந்த மனம் தெளிவடையக்கூடிய வாய்ப்புங்கிறது கந்தனுடைய அருளாலே கிடைக்கும். அதனால் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. அதுவுமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் சஷ்டி தினங்களில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கந்தனை நீங்கள் வழிபாடு செய்கிறது
உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பலனை ஏற்படுத்தி தரும். அப்படி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்ப செந்நிற மலர்களை கொண்டு நீங்கள் பூக்களை சமர்ப்பணம் செஞ்சு அர்ச்சனை செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். துவரம் பருப்பு தானம் செய்கிறது நல்லது. அதனால் பல போராட்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலங்கள் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.